பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாளிலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு காரியத்தின் ஆரம்பம் இருக்குமானால் அதன் முடிவு நிச்சயமாக இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்த அநேக காரியங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் கட்டப்போகிறார். ஆமென். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்த கடன் பாரங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், இவைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. சோர்ந்து போகாதீர்கள். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை வாசிக்கும்போது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இந்த ஸ்திரீ பார்த்திங்கன்னா அவளுக்கு உதரப்போக்கு, பயங்கரமான வேதனை. இவன் என்ன செய்கிறா? தன்னுடைய வியாதி நீங்குவதற்காக அநேக வைத்தியரை தேடி போகிறாள், பணங்களை செலவழிக்கிறாள், தன்னுடைய ஆஸ்தியை விற்று செலவழிக்கிறாள். ஆனாலும் இவளுடைய வியாதி குணமாக்கப்பட முடியவில்லை. எனவே இவள் சோர்ந்து போய் தன்னுடைய வியாதி நிமித்தமாய் அங்கலாய்த்து கொண்டிருந்தாள். கையில் இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து போனது. தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் விற்று செலவழித்து விட்டாள். ஆனாலும் சுகமடையவில்லை. இப்பொழுது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் எப்படியாவது இயேசுவை பார்த்து அவர் என்னை தொட்டால் நான் குணமாகி விடுவேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இயேசுவை தேடி போகிறாள். இயேசுவை தேடி போகும் பொழுது அவரை பார்க்க முடியாத அளவுக்கு திரள் கூட்ட ஜனங்கள் அவள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? நான் எப்படி இயேசுவிடம் போக முடியும்? திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவிடம் இருக்கிறார்களே என்று சொல்லி இவள் என்ன செய்கிறாள்? தயங்கி ஒதுங்கி கொண்டிருக்கிறாள். ஆனாலும் இவள் நம்பிக்கை குறைந்து போக முடியவில்லை. இவள் என்ன செய்கிறாள்? அவர் என்னை பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல, அவர் என்னை தொடாவிட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையே தொடுவேன் என்று சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து போய் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே அவள் பரிபூர்ண சுகம் அடைந்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபடியால் இவள் பரிபூர்ண சுகம் அடைந்தாள். பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியம்! பணம் செலவழித்து ஆஸ்தியை விற்று எத்தனையோ வைத்தியர்களை தேடி போன பிற்பாடும் இவளுக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் இயேசுவை தொட்ட உடனே இவளுக்கு சுகம் கிடைத்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவை தொடும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்பதற்கு இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ சாட்சி. எனவே நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே கூடாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தொட்டு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். எனவே நம்முடைய விசுவாசம் குறைந்து போய்விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு சொல்கிறார், என்னை யார் தொட்டார் என்று கேட்குறாங்க. உடனே சீசல் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த இடத்துல திரள் கூட்ட மக்கள் இருக்கிறாங்களே, இதில் யார் உங்களை தொட்டால் என்று சொல்லி நான் கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னவனே, இல்லை, என்னை யாரோ தொட்டிருக்கிறாங்க. ஏன்னா என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போயிருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய அனுமதி இல்லாமலே ஒரு வல்லமை அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை தொட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை வீண் போகலை. இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை தேடுவோமானால், இயேசுவை தேடுவோமானால், அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. நமக்கு வாழ்க்கை இருக்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. வேதனைகள், பாரங்கள், கடன் பாரங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமென். நம் நம்பிக்கை வீண் போகாது. எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நம்புங்கள். நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யோபு எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றையும் இழந்த யோபு, அவனுக்கு இருந்த நம்பிக்கை என்னன்னா, நான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப என் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இருந்தான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையின்படி அந்த யோபு இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப பெற்றார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
இயேசுவை நம்புங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு கூட ஒரு முழுமையான விசுவாசத்தோடு கூட காணப்படுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், கடன் பாரங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை வீண் போகக்கூடாது ஆண்டவரே. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.